இப்போ ஏஜென்சியை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு எந்த ஏஜென்சியும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எதுக்குன்னா அது அவங்கவுங்க ரிஸ்க்கை பொறுத்து பணம் கட்டுற விஷயம். அது வந்து நம்ம யாருக்கும் எதுவும் ஒரு ரிஸ்க் எடுக்க சொல்ல மாட்டேன். அது அவங்கவுங்க விருப்பம். என்னால் முடிஞ்சது உங்களுக்கு இங்கே ஏதாவது தேவை, டவுட் ஏதாவது தேவை, வண்டிங்களை பற்றி டிரைவிங்கை பற்றி டவுட்டு தேவை, இதெல்லாம் கேட்டிங்கன்னா டேக்கோவை பற்றி கோட் 95 பற்றி ஏதாவது டவுட்டு வேணும்னா அதை பற்றி சொல்கிறோம். கமெண்ட்டில் போட்டிங்கன்னா என் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் போட்டிங்கன்னா சண்டேயில் மட்டும் நான் ரிப்ளை பண்ணுவேன். மீதி இந்த ஏஜென்சி பற்றி பணம் கட்டி வர்றதை பற்றி இதை பற்றி கேட்டிங்கன்னா அதை உங்களோட ஓன் ரிஸ்க்கு. அதை பற்றி மட்டும் எனக்கு கமெண்ட்லேயும் போடாதீங்க, வாட்ஸ்அப் மெசேஜும் போடாதீங்க. நான் வந்தது வந்து ஹங்கேரி கண்ட்ரிக்கு. நான் வர சொல்ல ஹங்கேரிக்கு வந்து இந்தியாவிலேருந்து எடுத்துருந்தாங்க ஆள் 2024. 2024 டிசம்பரோடு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹங்கேரிக்கு எடுக்கிறது இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ பல்கேரியாவுக்கு எடுக்கிறாங்க, ஸ்லோவேக்கியாவுக்கு எடுக்கிறாங்க, லாத்வியாவுக்கு எடுக்கிறாங்க. ஏஜென்சிக்கு யாருக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப்பு இங்கே பற்றி டீட்டெயிலு, இப்போ வர சொல்ல டாக்குமெண்ட்டுக்கு அதை பற்றி டீட்டெயிலு, லைசன்ஸ் பற்றி டீட்டெயிலு, அப்புறம் உங்களுக்கு ஹெவி லைசன்ஸு இதை பற்றி டீட்டெயிலு ஏதாவது வேணும்னா போடுங்க. ஐடிபி எடுக்கிறது இதை பற்றியெல்லாம் வேணும்னா போடுங்க, கமெண்டில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன் சண்டேயில். ஹெவி வண்டிங்க எக்ஸ்பீரியன்ஸு ஓரளவுக்கு வேனு பஸ்ஸு இந்த மாதிரி ஓட்டிட்டு ட்ரைலர் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவைன்னெலாம் இல்லை. இங்கே வந்து இங்கே நீங்கள் கற்றுக்கலாம். இங்கே எப்பயுமே ஒரு கம்பெனியில் டியூட்டி ஏறுறீங்கடான்னா யார் கூடயாவது போடுவாங்க, சிங்கிளாக விட்டுற மாட்டாங்க. ஒரு மாதம், ஒரு 15 நாள் 20 நாள் யார் கூடயாவது தான் போடுவாங்க. உங்களுக்கு இங்கே வண்டி ஓட்டுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். வண்டி ஓட்டுறது இங்கே ப்ராப்ளம் இல்லை. இங்கே வந்து வண்டி ஓட்டுறது ப்ராப்ளம் இல்லை. வேலைக்கு தகுந்த சம்பளம் இங்கே. நான் ஓட்டுற கம்பெனியில் சனி ஞாயிறு லீவு அகாமடேஷன் கொடுத்துட்றாங்க. அதனால் சம்பளம் கொஞ்சம் கம்மி. சனிக்கிழமை லீவ் விடாமல் சண்டே மட்டும் லீவ் விட்டு, அதான் ஒரு சாட்டர்டே ஒர்க் இருக்கும், நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சண்டே லீவ் வரும், அடுத்த சாட்டர்டே ஒர்க் இருக்கும், அதுக்கு அடுத்த சாட்டர்டே சண்டே லீவ் வரும். அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஒரு வாரம் 45 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு வரும், ஒரு வாரம் 24 ஹவர்ஸ் ரெஸ்ட்டு வரும். 2 டேஸ் ஒரு வாரம், ஒரு வாரம் 1 டே மாறி மாறி வரும். அந்த மாதிரி செய்கிற கம்பெனிகளில் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி. அகாமடேஷனே கொடுக்காம வண்டியிலே தங்குற மாதிரி இருக்கிற ஒர்க்குக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சம்பளம் ஜாஸ்தி. வேலைக்கேற்ற சம்பளம் அவ்வளோதான். எனக்கு இந்த கம்பெனி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லா போகுது. அகாமடேஷனு கொடுத்துட்றாங்க, தொல்லை இல்லாத வேலை. ஜெர்மனி டு பெல்ஜியம் ரெகுலராக ஒரே ரூட்டு. இந்த கம்பெனியில் அந்த மாதிரி கொரியர் சர்வீஸு, டேஷர் கம்பெனி கொரியர் சர்வீஸ் வரும். டபுள் கண்டெய்னர் 2020 மொத்தம் ஒரு 50 அடி 60 அடி கிட்ட வரும் வண்டி லென்த்து. 50 to 60 ஃபீட்டு கிட்ட வரும். வண்டி ஓட்டுறது இங்கே எந்த கஷ்டம் கிடையாது. இங்கே வர்றது தான் கஷ்டம். ஏஜென்சி நம்பி பணம் கட்டுறது கஷ்டம். நாங்கள் வந்த ஏஜென்சிலேயே, நாங்கள் பணம் கட்டி வந்தவங்களையே நிறைய பேர் வராமல் இந்தியாவிலே இருந்துட்டாங்க. அனுப்ப வரல, அவங்களுக்கு விசா வரல, விசா ரிஜெக்ஷன் ஆச்சு. இங்கே வந்துட்டும் நிறைய பேர் டியூட்டி ஏறாமல் 3 மாதம் அந்த மாதிரி, அதுக்கப்புறம் டியூட்டி ஏறினவங்களும் இருக்காங்க. 4 மாதம் கழித்து டியூட்டி ஏறினவங்களும் இருக்காங்க. 1.5 மாதத்தில் டியூட்டி ஏறணும், 1 மாதத்தில் 1.5 மாதம் அந்த மாதிரி டியூட்டி ஏறினவங்களும் இருக்காங்க. 1.5-2 மாதத்தில் டியூட்டி ஏறினவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம லக்கும் இருக்கணும், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. இதனால் ஏஜென்சி இவங்களெல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது நான் பண்ண மாட்டேன். இந்த ஏஜென்சி நல்ல ஏஜென்சி, இந்த ஏஜென்சி மூலிமா வாங்கன்ற, அது உங்களோட ரிஸ்க்கு. முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏதாவது ஏஜென்சி நீங்கள் போகிறீங்கன்னா முன்பணம் இல்லாமல் ஒரு 5000 10,000 ஒரு 30,000 இந்த மாதிரி கட்டுறாலும் போனாலும் போட்டோன்னு விடலாம். 1 லட்சம் 2 லட்சம் வாங்கிக்கின்னு முன்பணம் வாங்கிக்கின்னு ஏஜென்சிங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா அதுக்கெல்லாம் போக வேண்டாம். நான் என்னோடய சஜஷன் அதுதான். முதல்ல முன்பணம் வந்து ஏதோ ஒரு 10,000 கொடுத்துட்டு நீங்கள் ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா அதுக்கு நம்பி நம்ம கட்டலாம். ஒரு 10,000 ரூபாய் நம்ம நஷ்டமானாலும் பெரிய நஷ்டம் ஆகாது. என்னோடய ஒப்பீனியன் அது.
லட்சங்களை கொடுக்கறதுக்கு இது பரவாயில்ல. அந்த மாதிரி ஏஜென்சி இருந்தால் ஓரளவுக்கு போகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது மாதிரி பண்ணுறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஏஜென்சிலாம் பயங்கரமாக வாங்கினாங்க. நான் வர சொல்லலாம் அமௌண்ட்டு கொடுத்து தான் நான் வந்தேன். அதனால் நான் எதுவும் ரெக்கமெண்டு எந்த ஏஜென்சிக்கும் நான் பண்ணுறதா இல்லை. ஓகே நண்பர்களே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் விஷயம்.